எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு சிறிய விடயம் ஒன்றை பேச இருக்கின்றேன். எஸ்கே கிருஷ்ணா பற்றி தான். இன்றைக்கு எஸ்கே கிருஷ்ணா இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். அவருக்கு புனை மறுக்கப்பட்டு இருக்கின்றது வருகின்ற 2ஆம் தேதி வரைக்கும். அதன் பின்பும் புனை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைக்கு கிருஷ்ணாவின் இந்த நிலைமைக்கு முற்றுமுழுதான காரணம் அவர்களை எதிர்ப்பவர்கள் அல்ல, அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரித்து கொண்டிருக்கின்ற நீங்களான் உண்மையிலே அதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். காரணம் நீங்கள் அவர் மூலமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு கிருஷ்ணாவுக்கு பணங்களை அனுப்பி இருந்தது பெரிய ஒரு தவறு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்பீங்கள், 50 தானே, 100 தானே, கொடுக்கறதுல தப்பில்லை. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா தப்பில்லை. இது பல்லாயிரக்கணக்கான பேர் 100 200 நீங்கள் கிருஷ்ணாவுக்கு அனுப்பிக்கல. கிருஷ்ணாவுக்கு அது பெரிய ஒரு தொகை. இன்றைக்கு ஒரு மில்லியன் கணக்கில் அந்த தொகை வந்திருக்கிறது. அப்போ கிருஷ்ணாவினுடைய திடீர் வளர்ச்சி என்கிறது பார்க்குற ஆக்களுக்கும் அது கண்ணை உறுத்த தொடங்கி விட்டது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். மற்றது கிருஷ்ணா எதையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடிய நபர் அப்படித்தான் அவர் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர் இந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இந்த வீடியோவை எடிட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணுறதும் அது ஒரு பெரிய ஒரு தவறு. மற்றது இன்னொரு விஷயம், கிருஷ்ணாண்ட வீடியோக்கள் குறைந்தபட்சம் ஒரு மணித்தியானம் 40லேருந்து 1 மணித்தியானமாவது செல்லும். ஆனால் அந்த வீடியோவை அவர் திருப்பி 1 மணித்தியானம் மினக்கிட்டு அதை பொறுமையாக பார்த்து இதில் சில இடங்களில் கட் பண்ண வேண்டுமா என்று பார்க்குற அளவுக்கு அவருக்கு நேரமும் இல்லை. அவர் ஏனோ தான் செய்கிறதெல்லாம் சரி என்ற ரீதியில் போன போக்கிலே வீடியோவை எடுத்து போட்டது சரியான தவறு. சிலர் அதை சுட்டி காட்டி இருந்தாலும் கூட பலர் இப்போ ஒருத்தர் கிருஷ்ணாவின் இந்த வீடியோ பதிவில் சில பிழைகள் இருக்குன்னு பதிவிட்டாருன்னு சொன்னால், அந்த பதிவுக்கு கீழே ஒரு 100 பேர் இல்லை அதெல்லாம் சரி, கிருஷ்ணா செய்கிறது தான் சரின்னு சொல்லி நீங்கள் கண்மூடித்தனமான ஆதரவை கொடுத்ததுனால இப்போ கிருஷ்ணா என்ன யோசிப்பார், 100 பேர் எனக்கு ஆதரவாக கருத்து போடுறாங்க, ஒருத்தர் மட்டும் ஏன் இப்படி பிள்ளையாக பதிவு போடுறான்னு நினச்சி இப்போ கிருஷ்ணா நினைப்பார், இவனுக்கு என்னில் பொறாமல், அதனால தான் இவன் இப்படி போடுறாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா யோசிச்சிருக்கிறார். இப்போ கிருஷ்ணாவுக்கு ஆதரவு கொடுக்குற நீங்கள் ஆரம்பத்திலேயே கிருஷ்ணான தவறுகளை சுட்டி காட்டியிருந்தால் உங்களோட சொல்ல கட்டாயமாக கிருஷ்ணா கேட்டிருப்பார். அவர் செவி மடுத்திருப்பார் கண்டிப்பாக. இப்போ கிருஷ்ணாவுக்கு பல 100 பேர் ஆதரவு கொடுக்கல, ஒரு சில பேர் அவற்றை கருத்து பதிவுகள் பிள்ளை என்று சொல்லிக்கல, நிச்சயமாக அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிருஷ்ணா மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்களும் செய்த தவறு தான் இன்றைக்கு கிருஷ்ணாவுடைய நிலைமை. இன்றைக்கு கிருஷ்ணா சிறையில் இருக்கிறார். அவருடைய வீட்டு குடும்பம், தாயார் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள்னு சொன்னால், உண்மையிலே இந்த பிள்ளை தேசத்தில் இருக்கின்ற நீங்களாம் இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேணும். மற்றது இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்கள், நீங்கள் தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த உதவி என்பது தனி மனிதர்களை போய் பல லட்சம் பல கோடிகள் போய் சேருவது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீங்கள் செய்கின்ற உதவிகள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு உதவியாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு உதவி செய்ய போனால் அது அந்த உதவியால் ஒரு சில தனிநபர்கள் தவிர்த்து ஊர் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரியான வேலை திட்டங்கள் இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு பிறகாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். நீங்கள் ஒரு தாயகத்துக்கு உதவி செய்ய வேணும்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்டில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் உங்களோட நாட்டிலேயே ஒரு நிதியத்தை உருவாக்குங்கள். அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு அமைப்பை உருவாக்கி முதல் நீங்கள் நிதியை உங்களோட நாட்டிலேயே உள்ள ஒரு வங்கி கணக்கில் சட்ட ரீதியாக அந்த நிதியை சேமித்து கொள்ளுங்கள். முந்தைய ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படித்தான் அந்த நிதி கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவர் ஒரு நபர் ஒரு நாளைக்கு $1 அல்லது €1 கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவர்கள் விரும்பினால் மேலதிகமாக கொடுக்கலாம், அது அவையின் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு நாளைக்கு €1 அல்லது $1 என்ற வீதத்தில் அவர்கள் மாதம் €30 வழங்கி கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் €30 கொடுக்க தேவையில்லை. மாதம் €1 கொடுத்தா கூட ஒரு நாட்டில் இருப்பவர்கள் மாதம் €1 கொடுத்தா கூட 10,000 பேர் கொடுத்தா $10,000 ஒரு மாதத்துக்கு சேரும் ஒரு நாட்டில். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருப்பவர்களும் அந்தந்த நாட்டில் நீங்கள் ஒரு நிதி கட்டமைப்பை உருவாக்கி அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்து வங்கி கணக்கு திறந்து அதிலே முதல்ல நிதியை சேகரித்து அதன் பின்பு நீங்கள் தாயகத்துக்கு ஒரு நிபுணர் குழுவோடு வாங்க. நீங்கள் 4-5 பேர் தேவைப்பட்டால் ஒரு வெள்ளக்காரையும் கூட்டிக் கொண்டு தாயகத்தில் ஒரு ஆய்வு ஒன்று செய்யுங்க. எங்கெங்கே பின்தங்கிய கிராமங்கள் இருக்குது,
எந்தெந்த பகுதியில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான திட்டங்களை வகுத்து அதன்படி அந்த நிதி கட்டமைப்பை கொண்டு தாயகத்திலே நீங்கள் செலவு செய்தால் அது வந்து எல்லோருக்கும் நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய வேலை திட்டமாக இருக்கும். இப்போ தாயகத்தில் சரி, புலம்பெயர்ந்த தேசத்தில் சரி, இன்றைக்கு ஓய்வு பெற்ற பல படித்த அறிவுள்ளவர்கள் புத்திஜீவிகளும் இருக்கிறார்கள். அவர்களையும் அந்த அமைப்பில் சேர்த்து நீங்கள் அதன்படி செயற்படுவது வந்து மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களோட நாட்டிலேயே நீங்கள் நிதி கட்டமைப்பை உருவாக்குன்ற பொழுது இந்த சுத்தமாத்து வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் அப்படி வங்கி மூலமாக அந்த பணங்களை நீங்கள் கையாடல் செய்தால் எந்தவித தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாட்டில் இருப்பவர்களும் ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்கலாம். இப்போ வந்து சுவிஸில் இருக்கிறவர்கள் வந்து அங்கே மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்தங்கிய கிராமம் ஒன்றத்தை தத்தெடுக்கலாம். அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ளாக்கள், மற்றது கனடாவில் உள்ளாக்கள், ஃப்ரான்ஸில் உள்ளாக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் நீங்கள் வந்து தாயகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்பார காரணம் வந்து நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கின்ற வாழ்க்கை முறை அங்கே உள்ள நிர்வாக கட்டமைப்புகளை பார்த்து தான் எங்களோட மக்களும் அப்படி ஒரு நிர்வாக கட்டமைப்பில் வந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அது தப்பில்லை. ஆனால் அதை நீங்கள் சிறந்த முறையில் செய்யணும். நீங்கள் ஒரு கிராமத்தை பின்தங்கிய கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு தேவையான வீதிகளை நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட நாட்டில் இருக்கிற மாதிரி சர்வதேச தரம் வாய்ந்த வீதிகளை அமைத்து கொடுக்கலாம், சிறு பாலங்களை கட்டி கொடுக்கலாம். சில பாடசாலைகளில் வந்து மலசல வசதி கூட வசதி இல்லை, அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அல்லது அந்த பாடசாலைகளுக்கு வெள்ளையடித்து அதை உங்களோட நாட்டில் இருக்கிற ஐரோப்பாவில் இருக்கிற பாடசாலைகளோட தரத்துக்கு நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அப்படி செய்கின்ற பொழுது அது பொதுவான ஒரு பங்களிப்பு, எல்லா மக்களும் அதில் வந்து பலனடைவார்கள். இப்போ உதவிங்கிறது வந்து மாற்றுத்திறனாளிகள் அவரால் வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது என்று சொல்கிறவர்களுக்கு நீங்கள் மாதாந்தமாக ஒரு உதவி செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா கைகாலெல்லாம் நல்ல குத்துக்கல்லாட்டம் இருந்து கொண்டு குத்துக்கல்ல மாதிரி வச்சு இருந்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இல்லை. வேலையில் ஏதாவது வேலையில் செய்யணும். அவரை ஏதாவது சில முயற்சிக்கு சிறிய அளவான தொகையை பணத்தை கொடுக்கலாம். அதுக்காண்டி 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் தூக்கி கொடுக்குறது வந்து சரியான ஒரு முட்டாள்தனம். அவைண்ட கையில் காசை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவையில் வந்து அவையில் என்ன தேவைக்கு அந்த பணத்தை பெறுகிறார்களோ அந்த தேவைக்கு மட்டும்தான் அந்த பணத்தை பயன்படுத்துவார்கள்ன்றது நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டால் அது நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பீங்கள் ஐரோப்பாவில், அந்த அமைப்பு மூலமாகவே அதை நீங்கள் கட்டி கொடுங்கள். இது வந்து தனிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் பெருந்தொகை பணத்தை அனுப்புகின்ற பொழுது அவருடைய மனநிலைகள் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். இப்போ நானாக இருந்தாலும் கூட கிருஷ்ணான் இடத்துல இருந்திருந்தால் நான் நேர்மையாக செஞ்சிருப்பேனோட எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கிருஷ்ணா வந்து ஊழல் செய்தாரா இல்லையா என்பது வந்து இன்னும் தெரியாது. அது வந்து நீ விடுதலை செய்யப்பட்டு நீதிமன்றம் என்ன அறிவிக்குதோ அதுக்கு பிறகு தான் தெரியும் உங்களோட பணத்தில் அவர் கையாடல் செய்தாரா இல்லையான்னு சொல்லி. அது யாராக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பணம் கையில் வரும் பொழுது ஏதாவது அவர் வந்து அந்த பணத்தை திருடாவது விட்டாலும் கூட சில மாற்று தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது யாராக இருந்தாலும் செய்யணும். நானாக இருந்தாலும் அந்த இடத்துல செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ தேன் அடிக்கைகளை வந்து நாங்கள் இப்போ கையில் தேன் அடிக்கைகளை புறங்கையில் தேன் போட்டால் என்ன செய்வோம்? நக்கத்தான் செய்வோம். அதே மாதிரி தான் தேவைக்கு அதிகமான பணம் பெறும் பொழுது சில மனமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணா விடுதலை செய்து நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு தான் நாங்கள் கிருஷ்ணா வந்து உண்மையிலே நேர்மையானவரா நேர்மையற்றவரான்றதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அதை விடுத்து இந்த வலைத்தளங்களில் வந்து சும்மா காய்ச்சி கொண்டிருக்கிறதெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே அது நாகரிகமற்ற விடயம். மற்றது இப்போ பல யூடியூபர்ஸ் வந்து முளைச்சிருக்கணும். அவர்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா மீது தனிப்பட்ட முறையில் கோபமோ அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் அன்போ கிடையாது. எல்லாமே வந்து அந்த யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து தங்களை வளர்த்து கொள்வதற்காக தான் அந்த விடயத்தை எடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர மற்றபடி வேறு எந்த திட்டமும் இல்லை அவரிடம். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னப்போ அந்த ஒரு ஆக்களுக்கு உதவி தேவையுண்டு வீடியோ போட்டு சில மணி நேரங்களிலே பல லட்சம் பணம் வந்து அவர்களுக்காக சேருது. அப்போ இது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நிச்சயமாக வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ அவர்கள் வந்து இப்போ நாளாந்தம் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வந்து
நாள் கூலிக்கு வேலை செஞ்சு இப்போ கஷ்டப்படுற ஆட்களுக்கு திடீரென ஒரு சில மணித்தியானத்தில் கொண்டு ஒரு பல லட்சங்களில் கையில் கொடுக்கல அவையில் யோசிப்பே நட ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் கதைச்சதுக்கே 10 லட்சம் ரூபா வருதுன்னு சொன்னால் திருப்பி அவைகளுக்கு அந்த காசுன்ற பெருமதி தெரியாது. அந்த காசுன்ற அந்த காசை எப்படி நாங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த காசுன்ற பெருமதியை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதெல்லாம் பெரிய தொகை. உண்மையில் அவ்வளவு இதெல்லாம் ஒரு தனிநபருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அடிப்படையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ உண்மையிலே அவர்களால் முடியாதா சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லையா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரி வேலை செய்யலாம், என்ன மாதிரி சின்ன பிஸ்னஸ் செய்யலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்தெடுக்கணும். அதுதான் உண்மையை தவிர மற்றபடி வெறுமனவே போன போக்கில் பணத்தை தூக்கி கொடுப்பது என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு சரியான ஒரு கட்டமைப்பு போகணும். புலம்பெயர்ந்த நீங்கள் உங்கள் முதல் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போட்டு உங்கள் இருந்து அதாவது இப்போ உங்கள் நிற்கிற ஆக்கள் இப்போ தொடர்ச்சியாக இங்கே தாயகத்தில் தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. குறைஞ்சது ஒரு மாதம் நிற்கலாம். அப்போ நீங்கள் சுழற்சி முறையில் ஒரு 2 பேரோ 4 பேரையை அனுப்பி கொண்டுருங்க தாயத்துக்கு அனுப்பி அவைகள் உங்கள் நேரில் நிலைமைகளை கண்காணித்து அவர்கள் மூலமாக இந்த பங்களிப்பை செய்கிறது தான் மிக ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இருக்குமென்றது எனது கருத்து. தயவுசெய்து இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.